திடீர் பயணமா டெல்லிக்கு போயிருக்காரு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு அமைச்சு அதன் மூலமா அரசியல் செஞ்சுட்டு இருந்தாரு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எப்படியாவது அதிமுகவை திரும்ப ஒருங்கிணைஞ்சிடணும், அதிமுக வந்து சேர்ந்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. ஆனா அவரோட முயற்சிக்கு எதுவுமே கை கொள்ளல. இந்த நிலையிலதான் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில இருந்து நீக்கப்பட்டவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முயற்சி எடுத்தாரு. அதுக்காக வந்து அதிமுக தலைமைக்கு ஒரு கெடுவம் வச்சார். ஒரு டைம் கொடுத்து அந்த கெடுவுக்குள்ள அதை முழிக்கணும் அப்படின்னாரு. ஆனா அதிமுக தலைமையில இருந்து திரு எடப்பாடி அவரோட தரப்புல இருந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவு சொன்னதுக்கு அப்புறம் இந்த நிலையில கட்சி இல்லாம நம்ம வந்து அரசு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தாரு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதுக்காக தனது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு இருந்ததை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அமைத்திருக்காரு. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருகிற 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில இன்னைக்கு திடீர்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியில முக்கியமான தலைவர்களை சந்திச்சு பேச திட்டமிட்டிருக்கிறதா கூறப்படுகிறது. ஒருவேளை தனி கட்சி தொடங்கிய பிறகு பாஜக கூட்டணியில் இணைந்து தமிழகத்தில் தேர்தல் சந்திப்பாரா, இல்ல வேற ஏதாவது அவருக்கான ஐடியா இருக்கான்றது அவர் டெல்லியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எப்படி இருந்தாலும் வருகிற 2026 தேர்தல் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாகும். ஏன்னா 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், பல முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். அவருக்கான தேர்தல் அங்கீகாரம் என்பது 2026 தான் அது முடிவாகும். அவருடைய எண்ணங்கள் நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.